வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிமனா பிக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் விட்டுருக்க ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஜாப் விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, பதிவு எழுத்தாளர் மற்றும் ஓட்டுநருக்கு விட்டுருக்காங்க. பதிவு எழுத்தாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா 37 இடங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து 32 இடங்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8வது முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக தானே முடிச்சிருக்கணும். அப்படின்னா ஓட்டுநர் அது கம்பல்சரி ரினியூவலில் இருக்கணும். குறைந்தபட்சம் 2 வருஷம் அதுக்கு வந்து ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வாகனத்தை எதனா ப்ராப்ளம்லாம் ரெடி பண்ண தொழில்நுட்ப தேர்ந்தழிவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவெழுத்தாளருக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாயிலேருந்து 15,900லேருந்து 50,040 ரூபா வரைக்கும். ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 ரூபா வரைக்கும். இந்த காலி பணியிடங்கள் பரிமாண பட்டியலில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மாற்றுத்திறனாளிக்கு 4% கொடுக்குறாங்க. இதில் வந்து ஓட்டுநருக்கு கிடையாது, பதிவெழுத்தாளருக்கு மட்டும்தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னைக்கு அறிவிக்க நாள்னு பார்த்தீங்கன்னா 10/9/2020 விட்டுருக்காங்க. கடைசி அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30/9/2020 வரைக்கும் இருக்குது. இது வந்து ஆன்லைனில் தான் இது பண்ணணும், ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணணும். அது லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா, எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து பார்த்தா ஆதரவற்ற விதைகள் பார்த்தா 250 ரூபா. 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடணும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பு சார்ந்த ஆதரவற்ற விதைகள் 18லேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீரமைப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32, பிற வகையினருக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சீரமைப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம்ஸ் ஆகிய வகை சார்ந்த அனைத்து வகுப்பினருக்கும் ஆதரவற்ற விதைகள் ஆகியோர் குறைந்தபட்ச பொதுக்கல்வி காட்டிலும் மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றிருப்பின், அதாவது 10ஆம் வகுப்பு மேல்நிலை பட்டய படிப்பு படிச்சிருந்தா வந்து உங்களுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது, எவ்வளோ வயசுனாலும் போட்டுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயசு வரம்பிற்கு மேல் 10 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை இருக்குது. முன்னாள் இராணுவத்திற்கும் 53 வயசு வரைக்கும் போட்டிருக்காங்க. தமிழ் மொழி தகுதி 19/2048 அறிவிக்கை என்று விண்ணப்பதாரர்கள் போதுமான தமிழில் பெற்றிருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.